உடன்குடி பக்கத்தில் ஒரு தசரா குழுவில் நிறைய பேர் வித்தியாசமாக வேஷம் போட்டு நின்னாங்க. அம்மன் மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க கழுத்தில் மாலை கிடையாது, கையில் காப்பும் கிடையாது. இவங்களாம் யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது நிறைய தகவல் கிடைச்சிது. இவங்க வந்து வெளி மாவட்டத்திலேருந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நம்ம தென் மாவட்டத்துக்கு வர்றவங்க. அப்படி ஒரு தசரா குழுவில் தான் இவங்க டீமை வந்து ப்ரோக்ராமுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ பெரும்பாலுமே தசரா குழுக்களில் டிஸ்கோ டான்ஸ் தான் வைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சாமிகளோட வேஷம் போட்டு அம்மன் பாடல்களை போட்டுட்டு முறைப்படி பரதநாட்டியத்தோட தெய்வீக நிகழ்ச்சி நடத்துகிற நல்ல தசரா குழுக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அரைக்குறையாக ட்ரெஸ் போடாமல் டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சா நல்லா தான் இருக்கும். இந்த அம்மன் வேஷம் போட்டு சாமி ஆடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா முறைப்படி நடனத்தை கற்றுக்கிட்டு அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறவங்க சும்மா பார்த்து ஆடுவாங்க. அதில் ஒரு சிலர் தான் நல்லா ஆடுறாங்க. நிறைய பேர் பார்த்து ஆடுறதுலாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இவங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்கள். இவங்களில் நிறைய பேரை பார்க்குறதுக்கு பெண் மாதிரியே இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப கம்மி. ஆண்கள் தான் அவ்வளோ அழகாக பெண் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆடுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்களும் திருநங்கை திருநம்பி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யாராக இருந்தாலும் சின்சியராக உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடுறாங்க. போதுங்கிற அளவுக்கு நிறுத்தாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, அந்த ஊர்க்காரங்களே பாவம் ரொம்ப நேரம் ஆடுறாங்கன்னு அந்த ஊர்க்காரங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டேன், அதனால் சொல்கிறேன்.